2026ஆம் ஆண்டு மகர ராசிக்கு உள்ளபடியே தொழில் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லயும் சரி, 100% என்ன நல்ல முயற்சி எடுக்கிறீங்களோ, அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றத உறுதியாவே சொல்ல முடியும். காரணங்கள் இல்லாம இல்ல. என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடம். அதாவது முயற்சிய குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு போப்போறாரு. அந்த 3ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மீன ராசி, குருவுடைய வீடு. அந்த மீன ராசிக்கு குரு எங்க போப்போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026ல மிட்ல அவர் கடக ராசிக்கு வரப்போறாரு. கடக ராசி அவருடைய உச்ச வீடு. குருவுடைய உச்ச வீடு அப்படின்றது முழு பலம் பெறக்கூடிய இடம். ஸோ அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துலருந்து உங்க ராசிக்கு பார்வைய குடுக்கக்கூடிய குரு பகவான், அப்படியே உங்க ராசிநாதனுக்கும் பார்வைய குடுக்குறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவா சனியோட நிலை ராசி அதிபதியா வந்தாலும் சரி, இல்ல மற்ற ராசிக்காரர்களுக்காலும் சரி, 3ஆம் இடத்துக்கு வரும்போது கனியைப் போல இனிப்பான ஒரு விஷயங்கள வாழ்க்கையில ஏற்படுத்துவார். அந்த வகையில உங்க ராசிநாதனே 3ஆம் இடத்துக்கு போறாரு. அவர் சனி பகவானா இருக்காருன்ற பட்சத்தில, நீங்க எடுக்கிற முயற்சிகள் 100% கண்டிப்பான முறையில மிஸ் ஆகாம குறி வச்ச மாரி அடிக்க முடியும் அப்படின்றத உறுதியா சொல்லலாம். அதற்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமா தான் உச்சம் பெற்ற குருவுடைய அதாவது சனிக்கு வீடு குடுத்த அந்த குரு பகவான் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வைய உங்க ராசிநாதன் மேல குடுக்குறார். ராசிக்கும் குடுக்குறார். ஸோ இது மிக சிறந்த உன்னதமான ராஜயோக காலமா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்க போது. இன்னும் சொல்லணும்னா ஜாக்பாட் அடிக்கிற ஒரு காலம் தான்.